Rehoboth New Life Assembly presents Voice of Victory. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். அவன் நினைச்ச மாதிரி இனிமேல் யாரையும் கொலை செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது, மரணத்துக்கு கொண்டு வர முடியாது. நாங்க நினைச்சா கூட, அவன் நினைச்சா கூட முடியாது. இயேசு பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். ஒரு துஷ்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்க முடியுமானால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் வித்து, அவருடைய வித்து, அவருடைய வார்த்தை, ஆமென் சொல்லுங்களேன், அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றும். நான் உன்னை நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிறேன், உன் வாழ்க்கையில உன்னை மூழ்க விட மாட்டேன். நீ காற்ற பார்க்காத, மீட்பரை பாரு, உயிரோடு இருக்கிறார் பாரு. உன்னை அவர் சூழ்ந்திருக்கிறார், அவரோட முன்னால இருக்கிறார், அவரு பின்னால இருக்கிறார், உன் வலதுகை பக்கத்துல எல்லாத்திலையும் அவர் சூழ்ந்திருக்கிறார். ஆகையால நீ மூழ்கி போகவே மாட்ட. ஒரு வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு, அது போதும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரி பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு ஆமென் மரித்து உயிர் தெழுந்த தேவன். நிறைய நமக்கு சத்தியம் தெரியும். இன்னைக்கு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய வசனத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உயிரோடு எழுந்த இயேசு என்ன காரியங்கள்லாம் செஞ்சார். உயிரோடு எழுந்த இயேசு உயிர் தெழுந்த உடனே அவர் சில காரியங்களை செய்தார். 7 காரியங்களை செய்தார். நான் 7 காரியங்களை சொல்றதுக்கு டைம் இருக்காது. சில காரியங்களை மாற்றும் உங்க மத்தியில் வைக்க விரும்புகிறேன். சரிங்களா? உயிரோடு எழுந்த உடனே, மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் செய்த காரியங்கள், அவருடைய கிரியைகள் என்னென்று சொல்லி பார்க்க. முதலாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகதலேனா மரியாள் என்ன செய்கிறா? கல்லறைக்கு போய் என்ன செய்கிறா? கல்லறைக்கு போய் ஆண்டவராய் இயேசுக்கு தோண்டிய சரீரத்துக்கு தூப வர்க்கத்தை போடும்படியாக கல்லறைக்கு போறா. கல்லறைக்கு போகும்போது கல்லறை திறக்கப்பட்டிருக்குது. கல்லறை திறக்கப்பட்டவுடனே கல்லறைக்குள்ள போய் பார்த்தா இயேசுவின் சரீரத்தை காணோம். இயேசுவின் சரீரத்தை காணோன்னே அவ செஞ்ச காரியம், அவ அழுதுகிட்டே இருக்கிற, ஐயோ இயேசுவை எடுத்துட்டு போயிட்டாங்களா, எங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவ உள்ளத்துல ஒரு வேதனை, கலக்கம் ஏற்படுது. சரிங்களா? அந்த கலக்கம் ஏற்படும் பொழுது பக்கத்தில் என்ன செய்யற ஒருத்தர் வந்து, ஏமா ஏன் அழுகிற அப்படின்னு சொன்ன உடனே அவ யோசித்துட்டா, தோட்டக்காரன் தான் இருப்பாங்க சொல்லி தோட்டக்காரன் நினைச்சு அவ திரும்பும் பொழுது இயேசு பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? ஆண்டவர் கேட்ட முதல் காரியம், ஏன் நீ அழுகிற அப்படின்னு கேட்கிறார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஏன் நீ அழுகிற? இதுதான் ஆண்டவர் கேட்ட முதல் காரியம். உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து அவர் கேட்ட முதல் சொன்ன வார்த்தை, உங்க பக்கத்துல இருக்க எல்லாரையும் பார்த்து, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிற? நான் உயிரோட வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நீ ஏன் அழணும்? நான் இருக்கேன், நீ ஏன் அழணும்? ராமன் சொல்லுங்க. அப்போ நான் இருக்கேன், என்னால கூடாதது ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி அதுதான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போய் மரியாள் அதை தொட போகிறா. தொட போன உடனே இயேசு சொல்றாரு, நீ என்னை தொடாத, நான் என்ன செய்யல, என் பிதாவிடத்துல இன்னும் ஏறி போகல, ஆகையால என்னை தொடாது அப்படின்றாரு. அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்றாரு, நீ போய் சகோதரர்களுக்கு அறிவி, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உயிரோடு கூட. உலகத்தில் எத்தனையோ 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 மக்கள், எத்தனையோ விதமான சாமியார்கள் அவங்க மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட உயிரோட எழும்புனதா சரித்திரமே இல்லை. சில பேர் மரித்து ஜோம் பண்ணிருப்போம், இல்லாட்டினா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க பிழைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க திரும்பி என்ன செஞ்சிருக்காங்க? திரும்பி அவங்க நாட்கள்ல திரும்பி செத்து போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட கூட இருக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலர் வருவாங்க போவாங்க, ஏன்
பேதுரு மரிச்சு போனார், பவுல் மரிச்சு போனார், யோவான் மரிச்சு போனார், நம்ம கூட பிறந்தவங்க மரிச்சிருக்கலாம், நம்ம தாய் தகப்பன் மரிச்சிருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி மரிச்சிருக்கலாம், எல்லாரும் மரிச்சிருக்கலாம், எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஒரே தெய்வம் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரைட். அந்த ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருந்தாரா? அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்யறார்? மரியாள்கிட்ட பேசிட்டு நீ சகோதரர்களை சீசர்களை கலிலியாவுக்கு போக சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? அதே போல ஆவியிலே மரித்து ஆவியில உள்ள போனார், பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தில் இருக்கக்கூடிய மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடைய பிசாசானவன் கையிலிருந்து அந்த திறவுகளை பிடுங்கி பிசாசின் தலையை நசுக்கி ஆண்டவர் நினைச்சாரு அவன் கையிலிருந்து அந்த திறவுகளை பிடுங்கிட்டாரு. கவனிக்கணும், அந்த நாட்களுக்கு முன்பாக அந்த பிசாசு என்ன செய்வான்? யாரை வேணாலும் வியாதியில போடலாம், யாரை வேணாலும் கொலை பண்ணலாம், யாரை வேணாலும் அவன் சாகடிக்கலாம். அதுக்கு முன்னால வரைக்கும் இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புற வரைக்கும் அவன் என்ன வேணாலும் இஷ்டம் போல செய்வான். அதனாலதான் யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் மரிக்க வச்சான், யோபுடைய குடும்பத்தை நாசம் பண்ணான். ஆனா இயேசு மரித்து ஆவியில உயிர் கொண்டு ஆவியில உயிர்ப்பித்து அவர் என்ன செய்றார்? பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தின் பிசாசானவன சாத்தான கவனிங்க சாத்தான நசுக்கி அவன் தலையை நசுக்கி இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். அவன் நினைச்ச மாதிரி இனிமேல் யாரையும் கொலை செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது, மரணத்துக்கு கொண்டு வர முடியாது. நாங்க நினைச்சா கூட அவன் நினைச்சா கூட முடியாது. இயேசு பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். நல்ல ஒரு கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய, நீ அழாத அப்படின்னு சொல்றாரு. அவர் முதலாவது செய்யற காரியம் பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசியா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னா அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். நான் சொல்லும் பொழுது அவர் உயிர் தெழுந்தார் மட்டும் சொல்லுங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் உயிர் தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க, உயிர் தெழுந்தார் சொல்லுங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் உயிர் தெழுந்தார். அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பாராம். ஆமென். பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய முகத்து, அதுவும் தமது ஜனத்தின் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தேவ பிள்ளைங்களுடைய முகத்திலிருந்து கட்டாயம் கண்ணீரை துடைப்பாராம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமா. நான் நினைக்கிறேன் 1992ஆம் வருஷம் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு 2-3 சண்டே போயிருக்கோம். 2-3 சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரோம். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜெயனாவுடைய சரீரத்தில், அது 1.5 வயசு 1.25 வயசு ஜெயனாவுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே ஒரு அம்மா அப்படியே பயங்கரமா என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பெல்லாம் அப்படியே பொறியா உடம்பெல்லாம் அம்மா கொதிக்குது, காய்ச்சல் பயங்கரமா கொதிக்குது. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த சிச்சுவேஷன் நானும் என் மனைவியும் அந்த குழந்தைய பார்த்துட்டு, குழந்தை அழுது துடிக்குது, குழந்தை கதறா துடிக்கிற அந்த குழந்தை. ஒரு சாதாரண புண்ணு வந்தாலே நம்மளால தாங்க முடியாது, உடம்பெல்லாம் மணின்னு சொல்லி அப்படியே ஒரு புண்ணு எரிச்சல். அந்த அம்மையினுடைய காரியம் அப்படியே பயங்கரமா அவளுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சு அப்படியே அழுது புரண்டு துடிக்கிறா. அந்த சமயத்துல என்னால வெளியே போய் மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அளவுக்கு என்னுடைய சூழ்நிலை சரியான நிலைமையில அப்படியே நானும் உட்கார்ந்து அழுது சோமனே. பிள்ளை அழுகுது, நானும் அழுகிறேன், பிள்ளை அழுகுது, நானும் அழுது, ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கணும், இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்க சமயம் திடீர்னு பார்த்தா என் கண்ணு முன்னாலேயே அந்த அத்தனை கொப்பளங்களும் அப்படியே பட்டு விழுந்துச்சு. குழந்தை அழுகையை நிறுத்துச்சு. ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிறார். அந்த இடத்துல நம்ம இயேசுவை நான் நேரா பார்க்க முடியல, ஆனா எனக்கு தெரியும் இயேசு என்னுடைய சத்தத்தை கேட்டார், இயேசு என் கண்ணீரை துடைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அது என்னால மறக்க முடியாத சம்பவம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம அழும் பொழுது அவர் அழுதுகிட்டு இருக்கல. ஏன் அழுகிற? எதுக்காக அழுகிற? நீ எதுக்காக அழுகிற? ஏதோ ஒரு காரியமா? உன் பிள்ளையுடைய காரியமா? இல்ல உன் குடும்பத்துடைய காரியமா? இல்ல உன்னுடைய லைஃப்ல எல்லாம் முடிஞ்சுச்சா? ஃபைனான்ஸே போயிடுச்சா? ஏதோ நடந்துருச்சா? இப்ப ஆண்டவர் கேட்கிறார். ஆகாருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆகாருடைய சம்பவம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய ஆகார நீ அனுப்பி விட்டுன்றாரு. அனுப்பி விடுன்னு சொன்ன உடனே கூப்பிடுற ஆகார கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நான் உன்னை நேசிக்கிறேன், எல்லாம் நேசிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவோ ஜெபம் பண்றான். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்காக இஸ்மவேலுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன், ஆனா ஆகாரையும் உன் பிள்ளையும் அனுப்பிவிடு. பக்கத்தில் சொல்லுங்க, அனுப்பிவிடு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா, இவனுக்கு குழந்தையே இல்லை. 75 வயசு, 86 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 86 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை பேர் இஸ்மவேல். இவன் ஒரு சுதந்திரவாளியா இருக்க மாட்டான். நீ இவனையும் இவனுடைய ஆகாரையும் அனுப்பிவிடு. நான் பேசுற கேட்கறவங்கள ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன செய்யணுமா? நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம். ஒரு பிரியாணி முன்னாடி இருக்குன்னா அந்த பிரியாணியை பார்த்துக்கிட்டே தான் வாய்க்குள்ள போகுமா? போகாது. அந்த பிரியாணி என்ன செய்யணும்? அந்த பிரியாணியை எடுத்து வாயை ஆணு திறந்து சாப்பிட்டா அது உள்ள போகும். அப்ப பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இது ஒரு நல்ல விருந்து. ஹல்லேலூயா. இது நல்ல விருந்து வந்திருக்கீங்க. நீங்க என்ன செய்யணும்? வாய்க்கும் கைக்கு தான் வேலை. அப்ப விருந்து சாப்பிட வந்திருக்கோம். பக்கத்துல சொல்லுங்க, விருந்து சாப்பிட வந்திருக்கிறோம். நல்ல கையை தட்டணும், வாயை திறந்த ஆமேன்னு சொல்லணும். எப்படி என்ன சொல்லுமா? சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போய் ஜெரிச்சு அது சத்தா மாறணும்னா பக்கத்துல திரும்பி சொல்லு, சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சாப்பிட்டு அது உள்ள போய் அது சத்தா மாறணும்னா நீங்க வாயை திறக்கணும், கைக்கு வேலை கொடுக்கணும். ஆமென். அதே போல பிரசங்கம் பண்ணும் பொழுது இது பயங்கரமான விருந்து. இது பயங்கரமான விருந்து. இந்த விருந்தை நீங்க சாப்பிட்டா உங்களுடைய வாயை திறந்து சாப்பிடும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா சொல்லணும். கைகளை தட்டும் பொழுது அப்ப அந்த வாயும் கையும் வேலை செஞ்சுச்சுன்னா இந்த விருந்து உங்களுக்கு பயங்கர சத்தம் கொண்டு வரும். இன்னும் பாருங்க, இன்னும் புரிஞ்சவங்கள அவர் ஆமென் சொல்லுங்களேன். கை கொண்டு வந்தவங்கள ஆமென் சொல்லுங்களேன். வாயை கொண்டு வந்தவங்கள ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விருந்து சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? விருந்து வேணுன்றவங்கள ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க விருந்து சாப்பிட்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இல்லாட்டினா ஆஸ்பத்திரியில தான் போய் அட்மிட் ஆகணும். அட்மிட் ஆனா சமயம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கணும். ஆகையால இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாம இன்னைக்கு விருந்து சாப்பிட்டா உங்களுக்கு நிச்சயமா நீங்க நீடிய நாட்கள் உயிரோடு இருப்பீங்க. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இப்ப இந்த ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய மகனை அனுப்பி விட்டு, இஸ்மவேலை அனுப்பி விட்டு, அதுக்கப்புறம் ஆகாரை அனுப்பி விட்டுன்னு சொல்றாரு. ஆகாரை அனுப்பி விடுன்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? அந்த ஆகார் கையில, இவன் கையில லட்சக்கணக்கான, இவன் கையில பயங்கர பணம். ஆபிரகாம் சீமானா இருக்கிறான், ஆபிரகாம் பயங்கர பணக்காரனா இருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா என்ன செய்தான்? இந்தப்பா வச்சுக்க, நீ ஒரு கோடி ரூபாய் கையில வச்சுக்க, எப்படியாவது நீ போய் பிள்ளைய படிக்க வச்சு பொழைக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆகாரை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆகாரை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா ஒண்ணுமே செய்யலங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிட்டு ஒரு துருத்தியில தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிட்டான். கேட்கறவங்கள ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கொஞ்சோண்டு அப்பமும் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும் போது நாக்கு தள்ளிடுச்சு. பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்துல அப்படியே தண்ணிக்காக அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்குது. உடனே தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் என்ன செய்யறா? செடிக்கு கீழே போட்டுட்டு தூரத்துல உட்கார்ந்து ஆகார் அழ ஆரம்பிக்கிறா. பிள்ளை என் கண்ணு முன்னால சாக போகுது. எல்லாரும் கேட்கறவங்களும் ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளை என் கண்ணு முன்னால சாக போகுது அப்படின்னு சொல்லி அவ அழுகிறா. இந்த புருஷனுக்கு தெரியாதா? இந்த புருஷன் ஐயோ பிள்ளை வனாந்தரத்துல கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லி புருஷன் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு பெரிய தேர் அனுப்பியிருக்கலாம், ஒட்டகத்தை அனுப்பியிருக்கலாம். ஆனா அனுப்பல. அவனுக்கு தெரியும், நான் உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இவன் அனுப்பிட்டான். அனுப்பின உடனே பிள்ளை அழுகுது. பிள்ளை அழுகும் பொழுது ஆகார் தூரத்தை உட்கார்ந்து அழுகிறா. அழுதுட்டு இருக்கப்ப ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆகாரே ஏன் அழுகிறார்? ஆகாரே ஏன் அழுகிற? ரொம்ப வருஷம் ஒரு பாட்டு, நடராஜ முதலிய பாட்டு. ஆகாரே
ஆகாரே அழ வேண்டாம், ஏதேனில் குரல் கேட்கின்றதே. ஓகே, அப்ப ஆகார பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆகார நீ ஏன் அழுற? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? இயேசு கேட்ட முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய்? சத்தமா சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? உடனே அவ வந்து, என் பிள்ளை சாக போது, நான் எப்படி என்ன செய்ய முடியாது, என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ரிப்ளை, உன் பிள்ளையுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். உன் பிள்ளைய உன் கணவன் கைவிட்டிருக்கலாம், டாக்டர் கைவிட்டிருக்கலாம், எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், உன் பிள்ளையின் அழுகையை கேட்டேன், உன்னுடைய அழுகையை கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். சத்தமா ராமன் சொல்லுகிறேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், கவனிங்க. இந்த ஆபிரகாமுடைய வித்தே ஒரு சாதாரண இஸ்மவேல அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம போனாங்க. ஒரு கையில ஒரு 100 கோடி கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எங்க அப்பா கொடுத்தாரு, நான் பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாம போறாங்க. போய் இன்னைக்கு பாக்குறோம், அந்த குவைத், துபாய், சவுதி அரேபியா, எல்லா இடமே தொட்ட காரியம் எல்லாம் என்னையா வருது, செல்வமா வருது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், ஒரு துஷ்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்க முடியுமானால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவர் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் வித்து, அவருடைய வித்து, அவருடைய வார்த்தை, ஆமென் சொல்லுங்களேன், அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றும். புரிஞ்சவங்கள கைகளை சொல்லுங்க, பக்கத்தை சொல்ல, ஏன் அழுகிற? சொல்லுங்க, ஏன் அழுகிற? ஒரு துஷ்ட மனுஷனையே கர்த்தர் ஆண்டவர் பெரிய ஜாதியா ஆக்க முடியும்னா, நான் சொல்றேன், என் ஆண்டவராக இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் உலகத்து உன்னதத்தில் அமர்ந்து அவரை ஏற்றுக்கொள்கிற யாவரும் அவருடைய வாழ்க்கையில ஒரு DNA மாற்றி ஒரு மறுரூபத்தை கொடுத்து, நீ ஆண்டவராய் இயேசுவே கூப்பிடும் பொழுது அவருடைய வித்து உனக்குள்ள வந்து உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றும். பக்கத்துல திரும்பி சொல்லு, ஏன் அழுகிறீங்க? ஏன் அழுகிற? ஆமென். உன் பிள்ளைய பார்த்து அழுகிறியா? ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு உன் பிள்ளைய கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துவாராம். ஆமென். பக்கத்துல பிள்ளை இருந்தா கையை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளை பெரிய ஜாதியா மாறும், என் பிள்ளை பெரிய ஜாதியா மாறும். விசுவாசிங்க. குழந்தை இல்லையா? குழந்தை வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க, என் பிறக்க போற என் குழந்தை பெரிய ஜாதியா மாறும். என் பிறக்க எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறபடியால், ஆமென், எனக்குள்ள பிறக்கிறது பெரிய ஜாதியாய் மாறும். ஆமென். இரண்டாவது காரியம் வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது காரியம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். எல்லாருமா சேர்ந்து வாசிங்க மறுபடியும். எல்லாருமா சேர்ந்து நான் சொல்ற சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சீஷர்கள், எல்லாம் சொல்லு, சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் இந்த வசனத்துக்கு ஏற்றபடியா இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஒரு அருமையான நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி, பாஸ்டர் எங்க சித்தி பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் பாஸ்டர், எங்க சித்தி விதவை, அவனுக்கு ஒரே பையன்தான், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவனை வடபழனியில் கூடிய விஜயா ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க, தயவு செய்து என்ன செய்யுங்க, நீங்க போய் ஜெபிக்கணும், அவனுடைய கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குது, அவன் மறிச்சிருவான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்க ட்ரை பண்றோம், ஆனாலும் அவன் மறிச்சிருவான் டாக்டர் சொல்றாங்க. கேட்கறவங்களா ஆமீன் சொல்லுங்களேன். மறிச்சிருவான் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், உடனே ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேரா வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே இவன் லவ்வர் இப்பதான் நல்ல அவன் லவ்வர் கல்யாணம் நடக்காது, அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு
அவங்க லவர் என்ன பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்து அதே பெட்ல தான் இவனை தூக்கி போட. அந்த பிள்ளை நேத்தம் முந்தானே தான் செத்து இருக்குங்க. அந்த பெட்ல தான் என் பையன் சாமுவேலையும் கொண்டு போய் வச்சிருக்கோம், அவனையும் வச்சிருக்கிறோம். இப்ப அதே பெட்ல தான் இவனு கிடக்குறான். டாக்டர் மறிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மா விதவை சொல்லுச்சு, எனக்கு ஒரே பையன் பாஸ்டர், எனக்கு ஒரே பையன் பாஸ்டர். இவன் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவன் பேர் தான் டேவிட் ராஜா அவன் பேர். இவன் சொல்லிட்டாங்க இவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது இயேசுவால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சொன்னா உள்ள போக முடியாது, ஐசியூ வார்டுக்குள்ள ரொம்ப இன்டென்சிவா ரொம்ப வச்சிருக்கோம், முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே கதவு பூட்டப்பட்டிருக்குது, நீங்க என்ன செய்ய முடியும்? நாங்க போகாட்டினாலும் நீங்க போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கதவு பூட்டப்பட்டிருது, என் பிள்ளை உயிரோடு இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தயவு செய்து தகப்பனே, அன்னைக்கு உயிரோடு எழுந்த இயேசுக்கு கதவு பூட்டப்பட்ட கதவுக்குள்ள உள்ள போய் சீசர்கள் யூதருக்கு பயந்ததனால் இயேசு நடுவே வந்து நின்று பயப்படாத, நல்ல கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்றேங்க, உங்க லைஃப்ல உன்னுடைய கம்பெனி போடப்பட்டிருக்கலாம், உன்னுடைய எம்டி கதவு போடப்பட்டிருக்கலாம், இல்ல எதுவாக நடக்கலாம். நான் சொல்றேன், என் ஆண்டவராய் இயேசு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் உயிர் தெழுந்த தேவன். அவர் தடைகளை உடைத்து, அவருக்கு முன்பாக தடை இருக்க முடியாது, தடைகளை உடைத்து 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 உள்ள போய் அவங்க பயந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் நின்று பயப்படாதே, உனக்கு சமாதானம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ பயந்தா இயேசுவை கூப்பிட்டா இயேசு வருவார். ஆமென். இப்ப 1000 போராடிட்டோம், கடைசியாக சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. போய் நேரா போய் அந்த பையன்கிட்ட போனேன். அவன் உடம்பு ஃபுல்லா டியூபா போயிட்டு இருக்கு. அந்த ஒரே செகண்ட் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரால செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை, ஒரு செகண்ட் மட்டும் அவனை நினைவு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் காது கிட்ட போய், டேவிட் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு உயிர் கொடுப்பார், இயேசுவுக்காக ஊழியம் செய். அவன் அந்த கிட்ட போய் டேவிட் அப்படின்னு கண்ணை விழிச்சு, டேவிட் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு கூட உயிர் கொடுப்பார், இயேசு உனக்கு உயிர் கொடுப்பார், இயேசுவுக்காய் ஊழியம் செய். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவுதாங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் லவர் மரிச்சிச்சு, அதே பெட்ல தான் அவன் கிடந்தான். அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ பயந்தா உன் பயத்தை நீக்க. ஆமென். நான் தெளிவா சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். சங்கீதம் 34:6 அதிகாரம் நினைக்கிறேன், எல்லா பயத்துக்கும் ஆமென். நீ என்னத்தை குறித்து பயந்தாலும் உன் பயத்துக்கெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்க. சீசர்கள் யூதருக்கு பயந்ததினால், எதுக்கு பயப்படுற? உன் பிள்ளையுடைய மார்க்குக்கு பயப்படுறியா? என் ஜூனியாவுக்கு எக்ஸாம்னா பயம், சரிங்களா? எக்ஸாம்னா அப்பதான் இல்லாத ஜபமெல்லாம் வந்துடும். வந்தோடனே எப்பா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா, வயித்த வலிக்குதுப்பா, வயித்தால போகுதுப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்வா. அப்ப நானும் உட்கார்ந்து அவ எக்ஸாம் பயத்துக்காக நானும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணியே மார்க் எடுத்து இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டா. நான் சொல்றேன், ஆண்டவர் எக்ஸாம் பயம் மட்டும் இல்ல, உன்னுடைய எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். இப்ப பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பயந்தா உன் நடுவுல வந்து நிப்பாரு. சொல்லுங்க, பயந்தா எதுக்கு பயப்படுற? ஏன் பயப்படுற? பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவுக்கு உன் லைஃப்ல எங்க வரணும், ஆண்டவரால வர முடியும். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்கள ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல தடுத்து, ஏன் அழுகிறாய், ஏன் பயப்படுகிறாய்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, ஒரு சம்பவம் நினைக்கிறேன், மத்தேயு 14 அதிகாரம் 30 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று
பலமாய் இருக்கிறதை கண்டு காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து எப்பா நீ எதை பார்க்கிற? இயேசு முன்னால நிக்கிறாரு, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து அந்த போட்டுக்கு வரும் பொழுது, இயேசுவே நீங்க தான் வரீங்களா? நீங்க தானா? நானும் இந்த கடல் மேல நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏசப்பா கடல் மேல நின்றுட்டு பேதுருவை பார்த்து வா அப்படின்றாரு. அவர் என்ன செய்யறாரு? டக்குன்னு இறங்கி சூப்பரா நடக்கிறார். என்னைய மாதிரி இந்த மாதிரிலாம் கோட்டு போட்டு ஷூவை போட்டு அழகா சூப்பரா அந்த கடல்ல நடக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க கடல் நடப்பீங்களா? ஆமா, எனக்கு வரக்கூடிய பிரச்சனை நான் நடப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க காத்த கண்டா பயப்படுவீங்களா? ஆமா, காத்த கண்டா நான் பயப்பட மாட்டேன். காத்த கண்டா நான் இயேசுவை பார்ப்பேன். எல்லாம் சொல்லு. காத்து அடிச்சா, பலத்த காற்று அடிச்சா, வருத்த காற்று அடிச்சா, துன்ப காற்று அடிச்சா, பண கஷ்ட காற்று அடிச்சா, எந்த காற்றெல்லாம் உங்க வாழ்க்கையில பலமா அடிக்குதோ அதை பார்த்தா மூழ்கிடுவோம். அதை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. என் மீட்பர் உனக்கு முன்னால உயிரோடு இருக்கிறார். ஆமென். கத்தி வராம சொல்லுங்களேன். ஆமென். புரிஞ்சவங்க எல்லாம் வெடிக்கிற மாதிரி ஆமே சொல்லுங்களேன். ஆமென். இந்த சாப்பாடு உள்ள போய் இது சத்தா மாறுறவங்களும் ஆமே சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்து காற்றை பார்த்தா மூழ்கிருவோம். காற்றை படைத்த இயேசுவை பார்த்தா, மீட்பரை பார்த்தா நீ பயப்பட மாட்ட. இப்ப நான் சொல்றதை எல்லாருமே கேளுங்க. அந்த காற்றை கண்டு பயந்து மூழ்கினான். காற்றை கண்டு, வாசிக்க முடிஞ்ச எடுத்து வாசி. காற்றை கண்டு பயந்து மூழ்கினான். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஆமென். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதாளத்தையே போய் பிசாசை ஜெயித்து சகல வியாதிகளை ஜெயித்த இயேசு உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னை நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில உன்னை மூழ்க விட மாட்டேன். நீ காற்றை பார்க்காத, மீட்பரை பாரு, உயிரோடு இருக்கிறார பாரு. உன்னை அவர் சூழ்ந்திருக்கிறார். அவர் உனக்கு முன்னால இருக்கிறார், அவர் பின்னால இருக்கிறார், உன் வடதுகை பக்கத்துல எல்லாத்திலையும் அவர் சூழ்ந்திருக்கிறார். ஆகையால நீ மூழ்கி போகவே மாட்ட. விசுவாசியின் சத்தம் வராம சொல்லுங்களேன். எவ்வளவு பலமான காற்றடிச்சா கூட, நான் சொல்றேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஃபைனான்ஸ் பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்தாலும், நான் சொல்றேன், என் மீட்பர் உனக்கு முன்னால உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நல்ல கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. என் மீட்பர். ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிகளை கத்தி சொல்லணும். வாய்க்கும் கைக்கு தான் வேலை. பக்கத்து சொல்லு, வாய்க்கும் கைக்கு தான் வேலை. உங்க வாயை விரிவா திறந்த பெரிய நன்மை, சின்னதா திறந்தா சின்ன நன்மை, பெருசா திறந்தா பெரிய நன்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல காற்று பலமா அடிக்கிறத கண்டு நீ பயப்படாத. உனக்கு முன்னாலதான் மரித்து பாதாளத்தை ஜெயித்து சாத்தானின் தலையை நசுக்கி ஆண்டவராய் இயேசு உனக்கு முன்னால அப்படியே மொத்த ரூபமா உயிரோடு இருக்கிறார். நீ அவரை பார்த்தா மூழ்க மாட்ட. நீ மூழ்கனா கூட வெளியே வந்துருவ. ஆமென். யார் கதவை அடைச்சாலும் அந்த கதவை திறந்துகிட்டுல, அந்த கதவு பூட்டா கூட உள்ள வந்து உன் நடுவ நிப்பார், உனக்காக நிப்பார், உன் நடுவ நிப்பார், உன் பயத்தை நீக்குவார். உன் பயமெல்லாம் நீங்கும், உன் பயமெல்லாம் நீங்கும். நீ பயப்பட மாட்ட, நீ தைரியப்படுவ. இயேசு உன் கூட இருப்பார். நீ பயப்படுற நாள்ல கர்த்தர் உன்னோடு இருப்பார்.